குளவிகள் வீடுகள்ல கூடு கட்டுறது நல்லதா கெட்டதா? இந்த குளவி கூட்ட நாம கலைக்கலாமா? குளவிகள் கூடு கட்டுறது குறித்து ஆன்மீகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொதுவா வீடுகள்லயும் வீடுகளுக்கு பக்கத்துலயும் தேன் கூடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், தேன் கூடு வீட்டுல இருந்தா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமா, அத்தோட கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குளவிகளை அப்படி சொல்றதில்ல. வீட்டுல குளவி கூடு கட்டுறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த குளவிகள் அதோட கூடுகளை பார்த்து பார்த்து கவனமா கட்டுமா. முழுக்க முழுக்க தூய்மையான மண்ணை கொண்டுதான் இந்த கூட்டை குளவிகள் கட்டுகின்றனவாம். அதாவது சிதைந்து போன மரங்கள்ல இருந்து மரத்தூளை கொண்டு வந்து பற்களாலேயே கடித்து அதை மென்மையாக்கி விடுமாம். இந்த தூள்ல தன்னுடைய எச்சில கலந்து அதுல தான் அறுகோண கூட்டை இந்த குளவிகள் உருவாக்குமாம். இந்த கூட்டிலேயே அறைகளையும் அமைத்துக் கொள்ளுமாம். ஒவ்வொரு அறைக்குள்ளும் ஒவ்வொரு முட்டைய பத்திரமாக வச்சுக்கொள்ளுமா. பெரும்பாலும் இனப்பெருக்கத்துக்காக தான் இந்த கூடுகளை குளவிகள் கட்டுகின்றன. எனவே வீட்டுல குளவிகள் கூடு கட்டுனா திருமணமாகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டின் நிதி ஆதாயமும் சீராக இருக்குமாம். கடன் வாங்கி இருந்தாலும் கூட அதை எளிதாக திருப்பி தர முடியுமாம். கடன் கொடுத்திருந்தாலும் கூட அந்த பணம் சிரமமே இல்லாம சீக்கிரம் கிடைத்து விடுமாம். அது மட்டும் இல்லாம பூஜை அறையில குளவிகள் கூடு கட்டினா அது மிகவும் நல்லதாம். அதுவும் வடகிழக்கு மூலையில கூடு கட்டினா அது இன்னும் நன்மைகளை தருமாம். இந்த கூடுகளை எந்த காரணம் கொண்டும் கலைத்து விடக்கூடாது. ஆனா சமையலறையில கூடுகளை கட்டிட்டா அது நிதி ஆதாரத்தை பலவீனமாக்கி வறுமையில தள்ளிவிடுமாம். அதே மாதிரி புதிதாக கூட்ட கட்டிட்டு குளவிகள் அதுல இருந்து வெளியேறி விட்டா வீட்டுல ஏதோ சிக்கல் அப்படின்னு அர்த்தமா. அது அபசகுணமாகவும் கருதப்படுறதால உடனே அந்த கூட்டை கலைத்து அப்புறப்படுத்தி விட வேண்டுமாம். அதே மாதிரி குளவிகள் மனிதர்கள் மேல எதிர்பாராம கொட்டி விட்டால் விஷம் ஏறிவிடாம பார்த்து கொள்ள வேண்டும். குளவி கொட்டிய இடத்துல சிறிதளவு சுண்ணாம்பு வைத்தால் விஷம் ஏறாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கை எட்டக்கூடிய இடத்துல எதிர்பாராம குளவிகள் கூடு கட்டிட்டா அந்த கூட்டை கலைத்து விட வேண்டும். மேலும் அந்த இடத்துல கோமியத்தை மீண்டும் மீண்டும் தெளித்து வந்தா அதே இடத்துல குளவிகள் கூடு கட்டாதாம்.